நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபதி ராஜா கொளத்துண்டு பேசுகிறேன். இது என்னுடைய 402வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவத்தின் சாரம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது சில இன்ஸ்டன்ஸ் தான் சொல்ல போகிறேன். நான் பாகவத்தில் 402 பாகவத்து படங்களே காமிக்கலேன்னு சில பேர் குறைபட்டுண்டா. ஸோ அதுக்காக காமிக்கிறாரு. இங்கே கீழே பிருத்து மகாராஜா உட்காந்துருக்கா. மேலே சுகபிரம்மா பாருங்க. சுகபிரம்மா ஆடை இல்லாமல் தான் இருக்கார். வியாசருடைய புத்திரர். இவர் மூலமாக தான் பாகவத புராணம் பரவ ஆரம்பிச்சது. கிருஷ்ணனுடைய கீர்த்தியும் மகாவிஷ்ணுவோட கீர்த்தியும் பரவ ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் இந்த இது சொல்லும்போது பல விஷயங்கள் தெரிய வருது. இந்த படங்கள்லாம் இஸ்கானில் போட்ட படங்கள். அதான் பிரம்மதேவர் எப்படி தோன்றினார், நாராயணுடைய இதில் இந்த நாபிக்கம்பலத்திலேருந்து அந்த தொப்புள் கொடியிலேருந்து தாமரை மலர் உண்டாகி அதில் பிரம்மதேவரை உட்காந்துட்டுருக்கார். அது ரொம்ப அழகாக இஸ்கானுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். படங்கள்லாம் தத்ரூபமாக இருக்கும். அப்படியே எப்படி தான் பண்ணியிருக்காலும் தெரில. இந்த சாதாரணமாக பார்க்கடலில் உட்காந்துறது ஏதோ ஒரு வியூ காமிச்சிருப்பா. ஏரியல் வியூ வாட்டர் எடுத்துருக்கா பாருங்க. அதெல்லாம் பரந்தாமன் பார்க்கடலில் படுத்துட்டுருக்கார். யோக நித்திரையில் இருக்கார். ஆதிசேஷனுடைய 1000 தலைகளில் சில தலைகளை ஒட்டி பார்க்கறது பாருங்க. சில சீன்ஸ் இதெல்லாம். இது பகவான் கிருஷ்ணனுடைய இது. இப்போ கம்மிங் டு த மெயின் சப்ஜெக்ட். இப்போ பாகவத்தை பேச பார்த்தனால சில இதெல்லாம் குறிப்பிடுறேன். இப்போ ஓ விதுரரே, பரமாத்மனுடைய காலம் என்ற பெயருள்ள மகிமையை சொன்னேன். வேதகர்பராய பிரம்மதேவர் ஜகத்தை உண்டு பண்ணியதை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளும். முதலில் பிரம்மா அந்ததாமிஸ்ரம், தாமிஸ்ரம், மகாமோகம், மோகம், தமஸ் என்ற 5 வகை அஜ்ஞான விருத்திகளை உண்டு பண்ணினார். பின்னால் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவளை பாபத்திற்கு ஹேதுக்களாக இருப்பதை பார்த்து அது சந்தோஷம் அடையவில்லை. அவருக்கு பகவானை தியானம் செய்து அதனால் சித்த சுத்தி உள்ளவராக சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் உண்டு பண்ணுறார். அவள் பிரம்மாவோட ஆசை பிரஜாபதி உற்பத்தி. அவள் முடியலன்னு சொல்லிட்டு ஆத்மநாதத்தை தேடிட்டு வெகுண்டத்துக்கு போயிடுறா. அந்த 4 குழந்தைகளும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ குழந்தைகளை நீங்கள் பிரஜைகளை சிருஷ்டிங்கள் சொல்லும்போது அவள் காதில் வாங்கிக்கல. பத்மத்தில் உண்டான பிரம்மதேவனை கேட்டு தேவருக்கு சேர்ந்தவரை நீ அழ வேண்டாம். அப்போ ருத்ரனை படைக்கிறார். ருத்ரன் குழந்தை தோன்றின உடனே அழ ஆரம்பிச்சது. அப்போ என்ன சொல்கிறாரு, ருத்ரன் பரமேஸ்வரன். அதாவது நம்ம ஈஸ்வரன்றது ஒன்றா பார்க்குறோம். சில வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குதுல்ல. அதில் ருத்ரன்றது ஒரு ஸ்டேஜ். தேவருக்கு சேர்ந்தவரை அழ வேண்டாம். அழுதுனால ருத்ரன் பேர் வச்சார் அவருக்கு, பிரம்மதேவர். சார் மன்னிக்கிறோம். அழுதுனால பிரம்மதேவர் நீ பிராகிருத சிசியை போல அழுதுபடியால் உண்மை ருத்ரன் என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஹிருதயம், இந்திரியங்கள், பிராணன், ஆகாசம், வெளியில் இருக்கும் வாயு, அக்னி, ஜலம், பூமி, சூரியன், சந்திரன், தபஸ் ஆகியவர்களுக்கு வாசத்திரங்களை முன்னவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உனக்கு மன்யு, மனு, மகாகாலன், மகான், சிவன், ரிதத்விஜன்,
உக்கர உக்கரரேதஸ், பவன், காலன், வாமதேவன், திருத்பிருதன் என்ற பெயர்களும் உண்டாகும். தவிர உனக்கு தி, பிருத்தி, ரசனா, உமா, நியத், சர்பி, இளா, அம்பிகா, ராவதி, சுதா, தீக்ஷா, ருத்ராணி என்ற பெயருள்ள ஸ்திரீகளும் உனக்கு துணை இருப்பார்கள். ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒரு ஒரு ஸ்திரீ வர அவருக்கு. ஸோ ஆகையினால் மேற்கொள்ளப்படைய நாமதேயங்களை மேற்கொண்ட ஸ்தானங்களில் நீங்கள் வசித்து அநேக பிரஜைகளை உண்டு பண்ணோன்னு சொல்லி இருக்கார். அப்போ ருத்ரன் பிரஜைகளை உண்டு பண்ணுறார். பார்த்தா எல்லாம் கோபமாக இருக்காது. அந்த ருத்ரனால் பெய்யப்பட்டது இல்லையா, அந்த நீலலோகிதர் ஆக்குர்த்தி ஸ்வபாவம் ஆகியவர்களை தமக்கு சமமான பிரஜைகளை உண்டு பண்ணினார். அதனால் ருத்ரனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரஜைகள் கூட்டம் கூட்டமாக ஜகத்தை விழுங்குவது போல இருந்தார். அதை பார்த்து பயந்துட்டார் யார், பிரம்மதேவரை. ஓ தேவ சிரேஷ்டரே, உமா சிருஷ்டிக்கப்பட்ட பிரஜைகள் என்னையும் திக்குகளையும் பார்வையால் எரிப்பவர்கள் போல் இருக்கின்றனர். அதனால் நீ சிருஷ்டிக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இனிமே நானே பார்த்துக்கிறத சகல பிராணிகளுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய தபத்தை செய்யும் சொல்லிட்டு ருத்ரன் அமைச்சிடுறாருன்னு சொல்ல வருது. ஸோ பிரம்மதேவரே திருப்பியும் இந்த படைப்பு தொழில் எடுத்துட்டார் வேறு வழி இல்லாமல். ஸோ பிரம்மதேவர் சிருஷ்டி விஷயமாக தியானம் செய்தார். அப்போது அவர் 10 பேர் உண்டாக்குறார். பகவானுடைய சக்தி விசேஷத்துடன் மரீசி, அத்ரி, ஆங்கீரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர் ஆகிய 10 புத்திரர்கள் பண்ணார். அதில் 10 பல பிரஜாபதி ஆக்குறார். அப்படின்னா அவர்கள் லோகத்தின் சந்தானத்துக்கு காரணம் இருப்பார்கள். அவர்கள் எப்படி அவர்கள் மடியில் இருந்த நாரதரும், கட்டைகளிலிருந்து தக்ஷரும், பிராணரிலிருந்து வசிஷ்டரும், துவக்கந்திரத்திலிருந்து பிருகுவும், கையிலிருந்து கிருதுவும், நாபியிலிருந்து புலகரும், காதுகளிலிருந்து புலசியர் மாதிரி ஒவ்வொரு பாட்டிலேருந்து ஒருத்தர் வர அவருக்கு. மேலும் அவருடைய வலப்பக்க ஸ்தானத்திலிருந்து ஸ்ரீமன் நாராயணுக்கு வாசத்தலமாகிய தர்மம் உண்டாயிற்று. அவருடைய பின்பக்கத்திலிருந்து அதர்மம் உண்டாயிற்று. உலகத்திற்கு பயங்கரமான மிருத்துவே அதுக்கு அதிதேவதை. மேலும் அவரது ஹிருதயத்திலிருந்து காமமும், புருவிலிருந்து கோபமும், உதட்டிலிருந்து லோபமும், முகத்திலிருந்து வாக்குக்கு அதிபதியதையும், ஆண்கொடியிலிருந்து சமுத்திரங்களும், வாயுவிலிருந்து பாபத்திற்கிடமான நிறுத்தியும் உண்டானார்கள். அவர் நிழலிலிருந்து தேவகூதிக்கு பர்த்தாவாக பெற கர்தம பிரஜாபதி உண்டானார். இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் அது யாருண்டு. ஸோ இப்படி பிரம்மதேவர தேகத்தில் இருந்து மனத்திலிருந்தும் இந்த ஜகத்து உண்டாயிற்று. அப்போ பிரம்மதேவத்தோடு உண்டாயினவர்களும் மனோகரனாகிய உருமுள்ளரும் வாக்கு அதிதேவதையை சரஸ்வதியை படைச்சிட்டு அவன் மேலே ஆசைப்படுறா. அவளுக்கு இஷ்டம் இல்லை பிரம்மதேவர். அப்போ அவளை கைப்பிடிச்சி இருக்கிறார். அப்போ எல்லாம் கேலி பண்ணுறா, நீங்களே படைச்சிட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவள் வெக்கப்பட்டு ஓடி போயிடறா சரஸ்வதி. அப்புறமா இவரையும் வெக்கப்படுறார் தன்னுடைய செயலுக்கு. இப்போ விதுர மைத்திரையை நோக்கி, ஓ தபஸ்வியே, தனமாக கொண்டவரே, பிரஜாபதிக்கு அதிபதியாக இந்த பிரம்மதேவர் எந்தெந்த வேதங்களை எந்தெந்த இதில் மூஞ்சில் வெளிப்படுத்த, அது முதல்ல 5 முகம், அந்த அப்புறம் 4 முகம் ஆச்சு இல்லையா. ஸோ அப்போ அதை கேட்டு மைத்திரேயர் பிரத்யுத்திரம் சொல்லலானார். பிரம்மதேவர் ரிக், யஜு, சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய துக்குகளை நோக்கியிருக்கும் தம்முடைய முகத்திங்களால் உண்டு பண்ணினார். அதாவது கிழக்கு திசையில் என்ன வருது, ரிக்வேதம் கிழக்கு, அடுத்து மேற்கு யஜுர்வேதம், அடுத்து வடக்கு சாம வேதம், அதர்வ வேதம் தெற்கு. ஸோ இந்த மாதிரி கிழக்கு ரிக்கு கிழக்கு, அடுத்து யஜுஸ் தெற்கு, சாமம் மேற்கு, அதர்வம் வடக்கு, அது மாதிரி பிரிக்கிறார். சரி, 4 வேதமும் ஒவ்வொரு இதுலேருந்து வருது. இதை வச்சு தான் ஸ்ரீசக்கரத்தில் கூட அந்த 4 வாசப்படியே 4 பிரிக்கிறார். அதே மாதிரி பின்னும் எல்லாவற்றையும் அறிந்த அவர் இதிகாசம், புராணம் ஆகியவை 5வது வேதத்தை எல்லா முகங்களையும் உண்டு பண்ணினார். அவருடைய கிழக்கு முகத்தில் இருந்து ஷோடசி, உத்தியம், சயனம், அக்னிஷ்டமம், ஆபோதரியாமம், அதிராத்திரம், வாஜ்பேயம், கோசமம் ஆகிய இவைகளும், வித்தை, தானம், தபஸ், சத்தியம் என்ற தர்மத்தின் 4 பாதங்களும் ஆசிரமங்களும் அவற்றை தர்மங்களும் உண்டாயின. ஸோ அந்த என்னென்ன இதெல்லாம் சொல்கிறா, இந்த பிரம்மச்சார ஆசிரம், கிரகஸ்தாசிரம்,
வானப்பிரஸ் வானப்பிரசம், சந்நியாசம் இதெல்லாம் இந்த ஆசிரமத்தெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரம்மதேவர் எப்படி படைச்சார் அப்படிலாம் வரும்போது மனுவை உண்டாக்குறார். இந்த மனுவோடே கூடையே வந்து வருதான் வந்து சதரூபை ஒத்தி. இந்த மனு தான் வந்து இந்த மனுஸ்மிருதின்னு சொல்கிறால பிரம்மதேவரால் உண்டாக்கப்பட்ட அந்த மனு, அவருடைய மனைவி சதரூப, அவளும் பிரம்மவால் படைக்கப்பட்ட 2 பேரும் ஒரே நேரத்தில் வரா. அவளுக்கு வந்து உத்தானபாதன் வந்து பிரியவிரதன் 2 பசங்க. பொண்கள் வந்து ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. ஆகூதி வந்து கர்தமரை கொடுத்துட்றா, தேவகூதி வந்து ஒன்றுத்தர் கொடுக்குறா, இந்த இவரை வந்து பிரசூதியத்துக்கு தட்சணை கொடுக்குறா. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி தரான்னு வருது. ஸோ இப்படி தான் அந்த முதல் பிரஜாபதி உற்பத்தி இப்படி தான் உண்டாக்குறது, இப்படி தான் உண்டானதுண்டு. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தேவகூதி 2வது பொண்ணு இருக்காள் இல்லையா, ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. இந்த தேவகூதியோட பொண்ணு தான் வந்து பிள்ளை தான் வந்து இவர் கபிலர். அதாவது 24 அவதாரம் மகாவிஷ்ணுக்கு சொல்லியிருக்கு. நமக்கு தசாவதாரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தவிர நிறைய அவதாரங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு அவதாரம் தான் கபில மகரிஷி. இந்த நரநாராயணர் அதெல்லாம் அவரோட அவதாரம் தான். இந்த 24 நரநாராயணர், இந்த கபிலர், புத்த அவதாரம் இதெல்லாம் வருது. ஸோ இந்த கபில மகரிஷி அம்மாக்கே வந்து ஞானமெல்லாம் போட்டுறான்னு வருது தேவகூதிக்கு. அது பெரிய இதில் ஸ்ரீமத் பாகவத்தில் அந்த தனி சாப்டர் இது. நமக்கு இன்றைக்கி வந்து முக்கியமாக பேசக்கூடியன்னா இந்த டான் ஆஃப் கிரியேஷனில் இப்போ வந்து நிறைய பேர் தேவர்கள்லாம் இருக்கா, நவகிரகங்கள்லாம் இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ வியாழ பகவானை பற்றி பேசப்படுறான் இன்றைக்கி. வியாழ பகவான் பேர் பிரகஸ்பதி. இந்த வியாழ பகவான் தம்பி, அண்ணா பேர் உதத்திய மகரிஷி. அவர் தம்பி தான் வந்து இவர் யார், பிரகஸ்பதி. அவர் தேவகுருவாக இருக்கார் பிரகஸ்பதி. ஸோ இந்த அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, யாருக்கு, பிரகஸ்பதிக்கு. அண்ணாவோட பொண்டாட்டி பேர் மமதா பானர்ஜிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ, அந்த மாதிரி. ஸோ அந்த காலத்தில் உதத்தியனோட மனைவி பேர் மன்னி. அப்போ ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்டு. அப்போ இருக்கும்போது அண்ணா வந்து வேறு யாக காரியமாக எங்கேயோ போயிருக்கார். அப்போ இவர் வந்து காம இச்சைப்பட்டு மன்னியை வந்து அடையலான்னு பார்க்குறாரு. அப்போ திட்டுறாவா, என்ன பேத்தியாரு, நான் வந்து அம்மா ஸ்தானத்தில் இருக்க, ஏன் இது மாதிரிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லை ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி ஆசைப்படும் போது இணங்கணும் பெண் அப்படின்னு சொல்கிறார். யார், நம்ம சொல்கிறோமே குரு பார்த்தா கோடி நன்மைண்டு, அந்த குரு பண்ண வேலை அது. சரி என்ன சொல், இது வந்து ஸ்ரீமத் பாகவதற்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட்டாச்சு இந்த 7 நாள் பாகவத்திலையும் சொல்கிறதில்ல, எதுலையுமே சொல்கிறதில்ல யாருமே, அப்படியே மறைச்சிடுவான் அந்த சப்ஜெக்டை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது இப்போ வந்து என்ன ஆச்சு, தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்கு, புராண காலத்தில் என்ன நடந்திருக்குண்டு. ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணும்போது அப்போ மன்னி திட்டுறா யாரை, பிரகஸ்பதியை. அப்போ வயிற்றில் இருக்க குழந்தை பேசுறது, அப்பான்னு கூப்பிட்றது, சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிட்றது. இங்கே இடமே இல்லை, ஒரு இருட்டாக இருக்குது கருவறை வந்து, நீங்கள் வந்து அம்மாவை தொந்தரவு பண்ணான்னு சொல்லும்போது, நீ வயிற்றில் இருக்கும்போதே இப்படி பேசுகிறியே, நீ கண் குருடா போடுறான்னு சபிச்சுட்டு மணியை கெடுத்துடுறாரு யார், பிரகஸ்பதி. ஸோ அவர் ரொம்ப அடறா, என்ன செய்யறது, ஆத்துக்காரதோட சொல்லிடுறா எல்லாத்தையுமே, இந்த மாதிரி பண்ணிட்டான் தம்பின்ட்டு. ஸோ இந்திரன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர். ஸோ இந்திரன்கிட்ட பேசும்போது பொய் சொல்கிறாவாளான்ட்டார் யார், பிரகஸ்பதி. பாருங்கள், இது வந்து பிரகஸ்பதியோட வரலாறுல நடக்கிறது. இந்த சத்தியமாக ஸ்ரீமத் பாகவத்தில் இது இருக்குது. என்னாச்சு, அப்போ வந்து இந்திரன் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது தாய்க்கு தான் சூழ் தெரியுன்றா. ஸோ அவளை கேட்டும்போது ஆமாம் இது மாதிரி பண்ணிட்டான்றா. ஸோ முதல்ல பிறகு குழந்தை மச்சனுக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடுறா. அப்போ இவர் சொல்கிறா, இல்லை நீ நிராகரிக்கக்கூடாது, நீ பெற்று தரணுன்றார் யார், பிரகஸ்பதி. அவள் வந்து நாணல் புதலை விட்டுடுறா. அதுதான் பரத்வாஜரை இவர் பிரகஸ்பதியும் நிராகரிச்சுடுற, உதத்தையும் நிராகரிச்சுடுறார். பரானா வேண்டான்னு அர்த்தம், துவஜானா 2 பேரும் வேணான்ட்டாத, அதுதான் பரத்வாஜா. ஆனால் அவரோட அவர் பெயரில் நல்ல பெரிய மகரிஷி, ராமரோட சைன்யமே அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கார். பெரிய மகான். பரத்வாஜரோட வேதம் படித்த யாருமே கிடையாது அந்த மாதிரி. ஆனால் வந்து பிறப்புன்னு பார்க்கும்போது இங்கே புவனேஸ்வரி சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் கள்ளிக்குப்பத்தில் அங்கே அவர் செலவு வச்சு பரத்வாஜர் வச்சு அப்பா அம்மா பேர் எழுதிப்பார். அப்பா உதத்தியர்னு போட்டிருக்கோம், கிடையாது. அப்பா வந்து பிரகஸ்பதி, அம்மா மமதான்னு கரெக்டாக எழுதிப்பான். பட்
தப்பாக எழுதிப்பாவா. ஜஸ்ட் ட்ரை டு கவர் தட். ஸோ இந்த இன்சிடென்ட்டு பாகவத்தில் வருது. அது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிடுறேன் இன்றைக்கி இதை. ஸோ அப்புறமா அது என்னது, 2வது குழந்தை பிறகு அவளுக்கு, யார் மமதாக்கு. தட் இஸ் ஒரிஜினல் சைல்டு. யார் அப்பா உதத்தியருக்கு பிறந்த குழந்தை. தீர்க்க தமஸ் பேர். ரிக்வேதத்தில் நிறைய வருஷ சபை தான் எழுதியிருக்கார். கண் 2 குருடாக பிறக்கும்போது பாருங்கள், இவர் பண்ண தப்புனால இவருக்கு கண் குருடாக பிறக்கிறார், தீர்க்க தமஸ். ஸோ தீர்க்க தமஸ் இப்போ உதயத்தியருக்கு எங்கடா இருக்க தமிழ்நாட்டில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம்னு ஊர். கிரிராஜ கன்னிகாம்பை உடனரை ஜலநாதீஸ்வரன் கோவில், பழங்கால கோவில் இது. அதில் காம்பவுண்ட் சுவர் மேலே அவர் இப்போ உதத்தியர் மகிழ்ப்பார். அவரால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் உள்ளே இருக்குது. இப்போ நான் உதத்திய கோத்திரம், ரிக்வேதம் தான் உதத்திய கோத்திரமாக இருக்கும். ஸோ அவரால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அந்த தக்கோலம் கோவில் உள்ள முதல்ல உள்ளே நுழையும் போது ஷிப் மூலவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடது பக்கத்தில் வரும். அந்த காம்பவுண்டே ப்ரொட்ரூட் ஆன மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆறுது. இந்த மாதிரி இவர் பிரகஸ்பதி தப்பு பண்ணதுனால என்னாச்சு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுന്ന மாதிரி பிரகஸ்பதிக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறார். அதில் ஒன் சச் ஸ்டூடெண்ட் இஸ் சந்திரன். சந்திரன் பார்க்கறதே அழகாக இருப்பான், நல்ல இளமையான பையன். பிரகஸ்பதி தாடி வச்ச கழவர். அவர் தாரா வந்து அவரோட மனைவி. தாரா வந்து பஞ்சகன்யாவில் வர தாரா இவ தான், வாலி பொண்டாட்டி கிடையாது. பஞ்சகன்யா ஸ்மரிய நித்தியன் நித்யபாபு உமாசனம்னு இருக்கார். அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதி. இந்த 5 பேரில் தாரா வந்து இவரோட பிரகஸ்பதி பொண்டாட்டி தாரான்னு சொல்லிட்டு எல்லோரும் அறிஞர்களாக ப்ரூவ் பண்ணியிருக்கா. வாலி பொண்டாட்டி தாராவை சொல்ல. ஆனால் பிரகஸ்பதி பொண்டாட்டிக்கு ஒரு இது இருக்குது, பிளாக் மார்க் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ சந்திரனுக்கு வரும்போது சாரா சந்திர பரணியம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பற்றி. அந்த மாதிரி இருக்கும்போது சந்திரனோட ஷி ஹேட் அ கொல்யூஷன். அவங்க வாத்துக்க போயிடுறான். அப்புறம் பிரகஸ்பதி வந்து கூப்பிட்டு வரார். அப்போ வரமாட்டேன்ற முதல்ல. அப்புறம் இந்த இந்திரன் மாதிரிலாம் பிரம்மதேவரை வந்து கூப்பிட்ட உடனே அகெயின் ஷி ஜாயின்ஸ் வித் பிரகஸ்பதி. ஷி டெலிவர்ஸ் பாய். அது புதன். யார் அப்பா? சந்திரன் அப்பா. அடல்ட்ரியில் பிறந்த குழந்தை அது. சரி, யார்? புதன். ஸோ இந்த மாதிரி இவர் இந்த முன்னாடி செஞ்சதுனால அவருக்கு பின்னாடி இப்படி விளையிறது. யாராக இருந்தாலும், சாமியாக இருந்தாலும் சரி, ஆசாமியாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் யூ ஹேவ் டு ஃபேஸ். இதுதான் இந்த எப்படி இது ஆக்ஷன் இது இந்த ரியாக்ஷன் சொல்லுவாள். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் காரணக்காரி என்னன்னு சொல்லிக்கலாம், தவிர அதனுடைய ரிசல்ட்ஸ் இப்படி தான் வரும்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவத்தில். இதுவே இந்த இதுவே சொல்லிருக்கு. என்ன சொல்கிறது, நம்ம இந்து சனாதன தர்மத்தில் இது வந்து பாருங்கள், பிரகஸ்பதி வந்து தேவகுரு. அவருக்கே இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அவருக்கு வேறு பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பண்ணது தப்பு, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிது அவருக்கு, பிரகஸ்பதிக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வர சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காராங்க. இப்போ வெங்கட்ராமையர் அறிவித்தல கூட நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது இது அப்படின்வார். சொல்லவே கூடாதுன்னா இப்போ பாகவத்தை இது படிக்க வேண்டாமே, பாதி கவரேஜ் பண்ணி பாதி மூடி மழை சொல்ல வேண்டாமே. ஏன்னா இது சொன்னால் தான் வந்து தப்பு பண்ண மாட்டா, அதுன்னு தெரியணும். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த கலிகாலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பார்த்தாலும் ஸ்கூல் பசங்கள்லாம் கட்டி போயிடுறது, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்பா அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைகளை பார்த்து வளர்க்கணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத இந்த செல்ஃபோனை கொடுக்க வேண்டாம். செல்ஃபோனை கொடுத்துட்டு இவா போய் வேலையை பார்க்க வேண்டாம். என்ன நடக்கிறதுன்னு கேட்கணும் பசங்களை, பெரியவா கண்டிக்கணும் பசங்களை. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த தப்பு நடக்காது. வேத காலத்தையே நடந்தது இது மாதிரிலாம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாகவத் இது வந்து நம்ம ஹவு டு கரெக்ட் அவர் செல்ஃப்ன்றதுக்காக தான் நிறைய அது சொல்கிறது இதெல்லாம். ஸோ திஸ் ஐ ஓப்பனர் டு அஸ். ஸோ இப்போ இந்த பாகவத்தில் இந்த பிரகஸ்பதி அந்த உதத்தியர் கதை பார்த்துருக்கோம். ஸோ உதத்திய கோத்திரத்தில் இருக்கும்போது அபிவாத்தியே, ஆங்கீரச, உதத்திய, கௌதம, திரியா ரிஷியான 3 ரிஷி வரும். இது சொல்லுங்கள், பாரத்வாஜ கோத்திர பிரகஸ்பத்தியர் ஆரம்பிப்பாவா. அபிவாத்தி அங்கே பிரகஸ்பதி எப்படி வந்தார்? ஸோ பாரத்வாஜ் வந்து பிரகஸ்பதி எப்படி வர முடியும்? ஸோ அவர் தான் அப்பா.
அதனால் அது வந்து ஆகணும். அது கோத்திரத்தை இது சொல்லும்போதே சொல்லிடலாம் நம்ம. ஆனால் வந்து ஒன் திங் யூ ஷுட் நோட், பாரத தேசத்தில் பாரில் பாதி பாரத்வாஜம், பிராமின் பாப்புலேஷன் மேக்ஸிமம் பாரத்வாஜம் தான் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி இன்றைய வீடியோவை நிறைவு செய்யணும். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்றைக்கி எடுக்கிற அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்களே பேசிடுங்க மாமான்னா. ஆனால் வந்து இது சொல்லும்போது என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதம் போட்டாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றா, மிச்ச டைட்டில்களாம் நிறைய பேர் பார்க்குறா, இது பார்க்கவே மாட்டேன்றா. இதை பாருங்க, பார்த்தா தெரியும் விஷயங்கள் நமக்கு. இதை சொல்லி நான் முடிக்கிறேன்.